1872 ஆண்டிலே ஒட்டப்புராணத்தில் பிறந்தார். இன்று உங்கள் முன்பாக இறைவனிடத்தில் வேண்டி ஒரு நாள் எனக்கு விடுப்பு தாருங்கள். என் மக்கள் எல்லாம் எனக்கு விழா எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை போய் பார்த்துவிட்டு வருகிறேன் என்று வந்திருக்கின்றேன். இன்று 154ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழாவை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்கள். இந்த மயிலாடுதுறையிலே நீங்கள் மட்டுமல்ல, இதை அரசு விழாவாகவும் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். என் வாழ்நாளிலே சுதந்திரம் 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 என்றே என் மூச்சு என் பேச்சு என்று வாழ்ந்தவன் நான். இந்த நாட்டு மக்களுக்காகவும் இந்த நாட்டின் விடுதலைக்காகவும் போராடி போராடி என் உடல் பொருள் ஆகிய அனைத்தையும் இழந்தவன் நான். என் சொத்து என் குடும்பத்தையும் இழந்தவன் நான். அந்நியர்களின் அந்த அடக்குமுறையை கண்டு மகாத்மா காந்தியடிகளும் திலகர் அவர்களும் வடக்கே மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தினார்கள். உப்பு சத்தியாகிரகம், அந்நிய பொருட்களை வாங்கக்கூடாது, இப்படியெல்லாம் பலவிதமான போராட்டங்களை ஏற்படுத்தினார்கள். ஆனால் தென்னகத்திலே என்னை நியமித்தார்கள். வஉசி தான் இதற்கு தலைமை தாங்க வேண்டும் என்று நானும் சுப்பிரமணிய சிவாவும் சுப்பிரமணிய பாரதியும் வாஞ்சிநாதன் போன்றவர்கள் எல்லாம் தென்னகத்திலே நாங்கள் எங்களது தலைமையிலே அந்நியனே வெளியேறு என்று குரல் கொடுத்துக் கொண்டிருந்தோம். வந்தே மாதரம் என்று தினம் தினம் நாங்கள் ஒவ்வொரு மேடையிலும் பேசிக் கொண்டிருந்தோம். இதையெல்லாம் பார்த்த வெள்ளையன் துறையை ஏவிவிட்டு எங்களை சிறைபிடிக்க சென்றார். இதற்கெல்லாம் நாங்கள் கட்டுப்படுவோமா என்ன? அன்னை பாரதமே, என்று உனக்கு சுதந்திரம் கிடைக்கிறதோ அன்றுதான் நாங்கள் சுதந்திர மூச்சையும் காற்றையும் சுவாசிப்போம் என்று தினம் தினம் வெள்ளையனே வெளியேறு என்று நாங்கள் கூறிக்கொண்டிருந்தோம். ஒரு நாள் சுப்பிரமணிய சிவாவை கைது செய்ய ஆணை வந்தது. அவருக்கு நான் அடைக்கலம் கொடுத்தேன். இப்படி பலவிதமான இன்னல்களை நாங்கள் எல்லாம் சந்தித்தோம். அந்த காலத்திலே அந்நியர்களின் கப்பல்களை ஏறி நமது இந்திய காசுகளை சுரண்டி தின்றார்கள். ஏழை மக்களை சுரண்டி எடுத்தார்கள். எனக்கு ஆத்திரம் வந்தது. எப்படியாவது நாமும் ஒரு சுதேசி கப்பலை வாங்க வேண்டும், இந்த தூத்துக்குடி துறைமுகத்திலே அதை விட வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. ஒரே எண்ணத்தில் நான் பம்பாய் சென்றேன். 1900 கடன் உடன்களை வாங்கிய சொத்து பத்துகளையாவது இழந்து சுதேசி கப்பலோடு திரும்பி வந்தேன். அப்பேற்பட்ட கப்பல்களில் நம் இந்திய மக்களை நான் ஏற்றிச் சென்றேன். இப்படியெல்லாம் வாழ்ந்தேன். ஆனால் இதற்கெல்லாம் அந்நியன் எனக்கு கொடுத்த பரிசு உலகத்திலே இரட்டை ஆயுள் தண்டனை பெற்ற ஒரே கைதி நான் தான். யாராவது இரட்டை ஆயுள் தண்டனை பெற்றிருக்கிறார்களா? இல்லை, நான் தான் பெற்றேன். சிறைச்சாலை சென்றேன். அங்கே எனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைகளை எல்லாம் நீங்கள் கண்ணால் பார்த்திட முடியாது. அப்பேற்பட்ட கொடுமையான தண்டனைகளை எல்லாம் நான் அனுபவித்தேன். சிறையிலே செக்கு எடுத்தேன். 2 மாடுகள் 500 கிலோ கொண்ட அந்த செக்கை இழுக்க வேண்டியதை ஒரு 60 கிலோ எடை கொண்ட இந்த மனிதன் தோளிலே சுமந்து அந்த செக்கினை தினம் தினம் இழுத்தேன். எதற்காக இழுத்தேன்? உங்களுக்காக இழுத்தேன். இந்த நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக இழுத்தேன். அது மட்டுமா, பாராங்கற்களை உடைத்தேன். தினம் தினம் அந்நியன் கொடுமை தாங்க முடியாமல் ஒரு கட்டத்தில் விடுதலை பெற்று வெளியே வந்தேன். என்னை வரவேற்க யார் வந்திருந்தார் தெரியுமா? சுப்பிரமணிய சிவா தொழுநோய் பிடித்து வந்திருந்தார். யாரும் என் கிட்டே போகக்கூடாது என்று சொன்னார்கள். இருந்தால் என் நண்பனை விட்டுக் கொடுக்க கூடாதே என்று எண்ணத்தில் கட்டி தழுவினேன். என்னோடு இருந்த சுப்பிரமணிய பாரதியும் மறைந்து விட்டார். சுப்பிரமணிய சிவாவும் மறைந்து விட்டார். வாஞ்சிநாதனும் மறைந்து விட்டார். எனக்கு உடல் நேரம் கொட்டியது. ஒரு கட்டத்தில் எப்பொழுதுதான் இந்த சுதந்திரம் அடையப் போகிறோம் என்று என்ற தனியும் இந்த சுதந்திர தாகம், என்ற தனியும் இந்த சுதந்திர தாகம், என்ற தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று சுதந்திரம் சுதந்திரம் என்று என் உயிர் பிரிந்தது. ஆனால் இன்று எனது வம்சாவளியிலே வந்தவர்கள் எல்லாம் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கிறார்கள். எங்களை போன்ற சுதந்திரத்திற்கு அன்று உயிர் மூட்டிய வீரபாண்டிய கட்டபொம்மன், அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வம்சாவளி அவர்கள் தானாவதி பிள்ளையார் அவர்களுடைய வம்சாவளி இங்கே அமைந்திருக்கிறார். அவரை பார்த்து நாங்கள் எல்லாம் அன்று வெற்றிவேல் வீரவேல் என்று சொன்னார்கள். ஆனால் நாங்கள் வந்தே மாதரம் என்று சொன்னோம். எனது வம்சாவளியில் வந்து எனது பேட்டிகள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். இப்படி எல்லோரும் இங்கு அமர்ந்திருக்கின்ற இந்த மேடையிலே எனக்கு ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து சுப்பிரமணிய சிவா, சுப்பிரமணிய பாரதி, வாஞ்சிநாதன் இவர்களை எல்லாம் மறந்துவிட்ட இந்த உலகத்திலே வஉசியாக என்னை நினைவு கூர்ந்து 154ஆம் ஆண்டு விழாவினை இங்கே ஏற்பாடு செய்து கொடுத்த ஐயா பண்ணை அவர்களுக்கும் அவர்களது குழுவினர்களுக்கும்
அவர்களுக்கும் இங்கே இருக்கின்ற தோழர்கள் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நான் ஒரு நாடக நடிகர், நாடக கலைஞர்களாக இருந்தாலும் இந்த நாட்டின் மீதும் தேச தலைவர்கள் மீதும் அக்கறை உண்டு. ஒவ்வொரு தேச தலைவர்கள் பிறந்த நாள் அன்றும் நான் இதுபோல் ஒரு வேடத்தை இட்டு ஏதாவது ஒரு இடத்திலே எனது வீர முழக்கத்தை வணக்கம். இன்று இந்த வாய்ப்பை அளித்த ஐயா சொக்கு அவர்களுக்கும் எனது நண்பர்களுக்கும் உங்களுக்கும் மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து 155ஆம் ஆண்டு விழாவினை மிக சிறப்பாக நடத்துவோம். வந்தே மாதரம், வந்தே